நான் சிலம்பரசி. என்னோட சேனலில் 3 டாட் ப்ளவுஸ் எப்படி ப்ராப்பராக மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. உங்களோட டவுட்ஸ் தான் நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். lata.s அப்படின்றவங்க என்ன டவுட் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஹாய்மா, அக்கார்டிங் டு யுவர் மெத்தட் ஐ ட்ரூ த ஆர்ம் ஹோல். இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்ம் ஹோல் 9 inch இட் கேம் 10.5. வாட் டு ஐ டூ நவ் அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. அதுக்கான ரிப்ளை தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inch வரணும். ஆக்சுவலாக இதுக்கான ஆன்சர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டவுட் கிளியர் பண்ணேன், அதிலே சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதை நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. உங்களோட ஆர்ம் ரவுண்டு வந்து 9 inch, அதாவது 18ல் பாதி 9. ஒருவேளை உங்களோட ஆர்ம் ரவுண்டு 18 inches அப்படின்னா உங்களுக்கு இதை மெஷர் பண்ணும்போது 9 inch வரணும். ஆனால் 10.5 வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 1.5 எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, அந்த 1.5 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 0.5 மேலே ஷோல்டர் ஜாயினில் போயிடும். அந்த எக்ஸ்ட்ரா 1 inch இந்த சைடு சீனில் போயிடும். அப்போது 1.5 மைனஸ் ஆகிடுச்சா, அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9 inch. அதனால் தைரியமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு தையல் அலவன்ஸ்லாம் சேர்த்து தான் 9 inch வரணும் அப்படின்னா, மறுபடியும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஆர்ம் ரவுண்டை செக் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்களோட ஆர்ம் ரவுண்டு 18 inch அப்படின்னா 9 inch வரணும். ஓகேவா? இதில் என்ன இருக்குது? மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு 0.5 போயிடும், சைடு சீம் தைக்கிறதுக்கு 1 inch போயிடும். அப்போ நீங்கள் அளந்து பார்க்கும்போது 1.5 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா தான் இந்த நீங்கள் வரைஞ்சது கரெக்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு வேளை அந்த 1.5 வந்து எக்ஸ்ட்ரா இல்லை, கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த வளைவை பெருசு பண்ணணும். பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த எல் ஷேப், இந்த லைனை கீழே இறக்கி வரைஞ்சிட்டு இந்த லைன் கர்வ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாகிடும். உங்களுக்கு தேவையான அளவு கிடச்சிரும். ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய அளவை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த லைனை மேலே தூக்கி வரைஞ்சிட்டு இந்த கர்வ் போட்டிங்கன்னா அந்த கர்வ் ஆட்டோமேட்டிக்காக சின்னதாகிட போகுது. ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் ஆர்ம் ரவுண்டு டிவைடட் பை 2 என்ன நம்பரோ அந்த நம்பர் கூட 1.5 எக்ஸ்ட்ரா வருதுன்னா தான் இந்த டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேரோட டவுட்டை கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.